ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இன்னும் எத்தனை நாட்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை காணவில்லை என்று இல்லாத இடம் தேடி சென்று கொண்டிருக்கின்றாய்? உன் மகிழ்ச்சியை உன் கூடவே தானே வைத்திருக்கிறேன். அது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஏனென்றால் உன்னை எதிர்மறையும் மாயையும் கர்மாவும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் உன் அருகே நான் வைத்திருக்கும் மகிழ்ச்சியை காணாது நீ ஏங்கி தவித்து பல இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறாய். எங்கே என் நிம்மதி என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். நான் விட்ட மகிழ்ச்சி எங்கே போனது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மகிழ்ச்சியை நான் எங்கும் கண்டு கொள்ளவில்லை. உன்னிடம்தான் வைத்திருக்கிறேன். பத்திரமாக உன்னிடம்தான் இருக்கிறது. நீதான் அதை காணாது எங்கெங்கோ சென்று தேடி தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள், உன்னுடைய மாயைகள், உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் தீக்கு இரையாக்கப் போகின்றேன். பிறகு உன்னுடைய மகிழ்ச்சி உன் கண்ணுக்கு தெரிய வரும். நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இன்னும் சரியாக 5 தினங்களில் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ கண்கூடாக பார்க்க போகிறாய். நிச்சயம் ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அந்த அதிசயம் 5 தினங்களில் நடக்கும். வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட அந்த மகிழ்ச்சியை உன்னிடம் கொடுத்தும் நீ காணாது தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த காணாது தவித்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சி உன்னிடம்தான் இருக்கிறது என்று உனக்கே நான் தெரியப்படுத்துவேன். உன்னுடைய மன வருத்தம் எல்லாம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை அல்லவா? என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்போது நான் நடத்தி வருகின்றேன். கவனித்தாயா? வாழ்வில் நல்ல மாற்றங்கள், நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நல்ல மாற்றங்களை நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். அந்த மகிழ்ச்சி உன்னுடன் இருப்பதை நீயும் உணர்ந்து கொள்ளப் போகிறாய். அந்த மகிழ்ச்சியை நீ பலருக்கும் பரவவிடப் போகிறாய். சந்தோஷமான வாழ்க்கை உன்னை சுற்றியுள்ளவர்களும் வாழப்போகிறார்கள் உன்னுடன் சேர்ந்து. நீ சந்தோஷமாக இருப்பதற்கு இன்னும் 5 தினங்கள் தான் இருக்கிறது. 5 தினங்களில் உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயம் நீ கண்கூடாக பார்ப்பாய். என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அதற்கு தேவையான பல நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் 5 தினங்களுக்குள் உனக்கு நடக்கும். எல்லாமே நன்மையாகவே இருக்கும். கவலைப்படாதே. என்ன ஆகுமோ என்ற பயமெல்லாம் உனக்கு வேண்டாம். உன் கையில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் எப்போது தரப்போகிறாய் என்று கேட்டாயல்லவா? 5 தினங்களில் உன் மகிழ்ச்சியை உன் கையில் வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலையப்படாதே. சந்தோஷமாக இரு. நல்லது நடக்கும்.